ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி. ராகுக்கணியே ரம்மியா போற்றி, கேதுத்தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளின்றி கேதுத்தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி மூலமாக பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி. அதாவது ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். அது சமயம் நமது 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். முதல்ல ராகு கேதுக்கள் அப்படின்னா யார், அவங்களுடைய வேலை என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ராகு கேது அப்படிங்கிறவங்க நவகிரகத்திலே லிஸ்ட்லேயே முதல்ல இல்லாமல் தான் இருந்தது. முதல்ல 7 கிரகங்கள் தான் இருந்தது. சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி வரைக்கும் தான் இருந்தது. இந்த ராகு கேதுக்கள் இடையில சேர்த்தப்பட்டது. சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தமும் விஷமும் வருது. முதல்ல விஷத்தை சிவபெருமான் குடிச்சிடுறார். ரெண்டாவது கடையும் பொழுது வரக்கூடிய அமிர்தத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும்னு இந்த அசுரர் குலத்திலிருந்து தேவர்கள் கூட்டத்துக்குள்ளே மறைஞ்சிக்கிறாங்க இந்த 2 பேரும். அதாவது தேவர்களாக கலந்து இந்த அமிர்தத்தை எடுத்துன்னு போய் நம்ம வச்சுக்கணும், தேவர்கள் எல்லாமே அமிர்தத்தை குடிச்சிட்டா சாகாத வரம் வாங்கிக்கலாம் இப்படிங்கிற ஒரு பேராசைகளை இவங்க 2 பேர் அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த தேவர்களோடு கலந்து உட்காண்டிருக்கும் பொழுது இதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சிட்றார். கண்டுபிடிச்சி சிவபெருமான் கிட்ட முறையிடும் பொழுது சிவபெருமான் இவங்களை சபிச்சிட்றார். என்னென்னா, நவகிரகங்களோடு ஐக்கியமாகி நிற்கொண்டிருக்க அசுரர்களாக இருந்து விஷம் வந்தால் விஷத்தை குடிச்சிடக்கூடாதுங்கிற பயத்தில் தான் இங்கே வந்த, அதனால் உங்கள் 2 பேருக்குமே விஷசரீரமாக மாற்றுறேன் அப்படின்ட்டு ஒருவருக்கு பாம்புவனுடைய உடலாகவும் இன்னொருவருக்கு பாம்புவனுடைய தலையாகவும் மாற்றி தனித்தனியாக வித்தியாசப்படுத்திடுறார். பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் 2 பேருமே. இப்போ தெரியாத மாதிரி ஒழிஞ்சினதுனால தெரிகிற மாதிரி பண்ணுறேன், அதை விஷத்துக்கு பயந்து வந்ததுனால விஷக்கிரகங்களாக மாறுங்க அப்படின்னு தான் ராகு கேதுகளுக்கு இந்த சர்ப்ப வடிவத்தை கொடுக்குறார். ராகு அப்படின்னால் உடல் வடிவம் பாம்பு, கேது அப்படின்னால் தலை வடிவம் பாம்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி வரத்தை வாங்கின்னு அவங்க சரி வந்துட்டீங்க, இங்கே இந்த கிரகங்களோட கிரகங்களா 8வது கிரகம் 9வது கிரகமாக இருங்க, உங்களுக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது. இந்த ராசிகளில் 12 ராசிகளுக்கு உங்களுக்கு வீடு கிடையாது, ஆட்சியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு உச்சம் கிடையாது. நீங்கள் இருக்கலாம், ஆனால் சாயா கிரகம், நிழல் கிரகம். சாயானா நிழல். சமஸ்கிருதத்தில் ஒரு பேருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. சாயா அப்படின்னா நிழல்னு அர்த்தம், சாயான்னா கிளை, பிரான்ச் அப்படிங்கிறது அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் வரும். சூரியனுடைய மனைவி பேர் சாயா தேவி, அது ஒரு பேர். சனீஸ்வரனுடைய அம்மா, சூரியனுடைய புத்திரன் தான் சனி பகவான். இப்போ இந்த சாயா அப்படின்னு அழுத்தி சொல்லணும், CHHAYA, அப்போது நிழல் அப்படின்னு குறிக்கும். அப்போது அந்த நிழல் கிரகம்னா மறைவாக இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுறது, நல்லது பண்ணாது. ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன் வாக்கியம். அப்படி இருந்தாலும் அவங்கவங்க சொந்த ஜாதகத்தில் அவங்கவுங்க எங்கே இருக்காங்களோ அப்போ அதை வச்சு தான் அவங்களுக்கு பலன் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியில் நான் சொன்னாலுமே இந்த கோச்சார ரீதி தான் இப்போ பார்க்குறோம். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது. அப்போ இந்த 9 கிரகங்களும் எங்கெங்கே நகருது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதில் சூரியன் 1 மாத காலம் ஒரு ராசியிலும், சந்திரன் 2.5 நாள் ஒரு ராசியிலும், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அதிகப்படியாக சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குறார், அப்புறம் அடுத்த ராசிக்கு போகிறார். அதுக்கப்புறம் அதிகமானதுன்னு பார்த்தா இந்த ராகு கேது தான் 1.5 வருஷம். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த 1.5 வருஷம் இந்த ராகுவும் கேதுவும் எந்த ராசிக்குள்ளே உட்காந்துருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு. அவங்க எப்போ அந்த கோச்சார ரீதியை எந்த இடத்துல இருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடாக அமையுது. அப்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் இப்போது இன்னும் 1.5 வருஷத்துக்கு கும்ப ராசி சொந்த வீடு, கேது பகவானுக்கு இன்னும் 1.5 வருஷம் சிம்ம ராசி சொந்த வீடு. இதுதான் அவங்களுக்கு ஓன் ஹவுஸ். அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஆன்டி கிளாக் வைஸ், மற்ற கிரகங்கள்லாம் வரிசையாக வரும். 1 2 3 4ன்னு நம்ம வரிசையாக வர்ற மாதிரி மற்ற கிரகங்கள் வரும். இந்த ராகுவும் கேதுவும் என்ன வரும், ரிவேர்ஸில் போகும். 10 9 8 7 6 அப்படி போகும். அதனால் இப்போ மீனத்திலேருந்து மேஷத்துக்கு போகாமல் மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார்.
கன்னியிலிருந்து துலாத்துக்கு வராமல் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு அப்படி பேக். அதனால தான் நவகிரகத்தை நம்ம சுற்றி கும்பிடும் போதும், அதாவது 9 ரவுண்டில் 7 ரவுண்டு கிளாக் வைஸாக பிரதட்சணமாகவும் அடுத்த 2 ரவுண்டு அப்பிரதட்சணமாகவும் சுற்றுவோம். அதுதான் சாஸ்திரம். என்ன இப்படி சுற்றுறீங்கன்னு கேட்பாங்க சில பேர். ராகு கேதுக்களுக்கு போய் சேரணும்னா அது அப்படி தான் சுற்றணும். அப்பேற்பட்ட இந்த ராகு கேதுக்கள் நன்மையை தரும்னு எதிர்பார்க்க முடியாது. பொதுவாகவே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்கு ராகு நன்மையை செய்தால் ஒரு ராசிக்கு கேது கெடுதலை செய்வார். கேது நன்மையை செய்தால் ராகு நல்லது பண்ணுவார். ஏன்னா சமசப்தம் 2 பேர் ஆப்போசிட், பார்த்துக்க மாட்டாங்க. இவர் ஒரு 1ஆம் இடத்துலேருந்து அவர் 7ஆம் இடத்துல இருப்பார். இவன் கெட்டது பண்ணால் அவன் நல்லது பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு கெடுதலை செய்யக்கூடியது. அப்படி இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இதில் என்ன நன்மை தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத இந்த புலிப்பாணி சித்தர் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறது. இதில் நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். நான் சொல்லலாம் என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது. ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட நூல்கள், ஜோதிட களஞ்சியம், இந்த மாதிரி பலவிதமான நூல்கள்லேருந்து எடுத்து தான் இந்த பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தப்பாக கமெண்ட் போட்டாலும் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இருக்கிறது தான் சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டதாக இருக்கிறத நல்லதாக மாற்றி நிறையா சேனல் அப்படிலாம் சொல்லுவாங்க. கமெண்ட் நல்லா வரணுங்கிறக்க எனக்கு தேவையில்லை. என்ன இருக்கோ அதை அப்படி சொல்லணும். அப்போ தான் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரப்போகுது, நம்ம இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தானே இந்த பதிவே போடுறது. ஆஹா ஓஹோன்னு சில பேர் மேஷராசி எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்துல இவெல்லாம் நல்லா இருந்தார். இப்போ 12க்கு விரயத்துக்கு போயிட்டார். குரு 3க்கு போயிட்டார். ராகு மட்டும்தான் 11 நல்லா இருக்கார். கேதுவும் சரியில்லை. சூப்பராக இருக்குது, ஓஹோன்னு இருக்க போகிறீங்க, அட்டகாசமாக இருக்க போகிறீங்க ஒருத்தர் போட்டிருக்காங்க. எப்படி அது நல்லா இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி வீண் புகழ்ச்சிக்காகவும் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காகவும் ஒரு பதிவை போடுறதுங்கிறது இந்த எங்கள் சேனலில் பண்ண மாட்டோம். என்ன இருக்கோ அதை நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம். அதைப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்போது இந்த இடத்துல ராகு கேது பயிற்சிங்கிற ஒரு நல்ல பலாபலன்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அதனால் நமது நேயர்கள் இதை பார்த்துட்டு, இது மட்டும் பத்தாது, இதில் கோச்சார பலன்கள் தான் இது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் பார்த்து இந்த ராகு கேது பயிற்சியினுடைய முழு பலாபலன்களையும் தெரிஞ்சுன்னு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய இந்த 1.5 வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சியினால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து விலகி நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகிற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சி நமக்கு எப்படி இருக்குது கடகராசிக்கு, அதைத்தான் பார்க்குறோம். ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போகிறார். அப்படி போகும் பொழுது நமக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கு வரார். 9லிருந்து 8ஆம் இடத்துக்கு வரார். கேது பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வரார். என்ன நன்மை தீமைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, புலிப்பாணி சித்தர் 18 சித்தரில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதெல்லாம் ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட களஞ்சியம், சிந்தாமணி இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் அவருடைய கருத்துக்களை ஓலைச்சுவடியில் பதிவு பண்ணிட்டு போயிருக்கார். அதை விளக்க உரையாக எடுத்து தான் நம்ம இந்த பதிவை பார்க்கலாம். பொதுவாக நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ராகு கேதுக்கள்னு எடுத்துட்டால் ராகு நல்லது பண்ணால் கேது நல்லது பண்ணாது, கேது நல்லது பண்ணால் ராகு நல்லது பண்ணாது, ஏதோ ஒன்று தான் பண்ணும். பட் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லது பண்ணலை, எடுத்தோடனே சொல்லிடுறேன். அதனால் என்னையை தவறாக நினைக்க வேண்டாம். அது என்ன இருக்கோ அந்த பலன்களை தான் சொல்ல முடியும். என்னடா இவர் எல்லாமே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் தவறான கமெண்ட் போட்டாலும் பிரச்சனை இல்லை, இருக்கிறதான் சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லாததை சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இருக்கிறத சொல்கிறேன். அப்படி அந்த கடகராசி அப்படின்னு எடுத்துட்டால் 8ஆம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது மரணத்திற்கு சமமான கண்டம் எடுத்தோடனே சொல்கிறார். அபாயம், உயிருக்கு அபாயம், மரணத்துக்கு சமமான கண்டம் இதெல்லாம் வரும். 8ல் ராகு வந்த 8ங்கிறதே ஆயுள் ஸ்தானம், நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே சனி இருந்தாலோ ராகு இருந்தாலோ இந்த மாதிரிலாம் வரும் பொழுது இன்னொன்று 8ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். கலத்திரம்னா திருமணஸ்தானம். திருமணஸ்தானம் எடுத்ததுன்னா கடகராசிக்காரர்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் ஆயுள் கண்டத்தை கொடுக்குது. கலத்திரஸ்தானத்தில் 8ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுனால சொந்த ஜாதகம் கடகராசிக்கும் வரலாம், அல்லது கலத்திரஸ்தானமாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் வரலாம். அவங்களுடைய சொந்த ஜாதகம் சரியில்லைன்னா அது எங்கே வேணாலும் கை வைக்கும். புரிஞ்சுதா? இப்போ மரண பயம் ஏற்படும். சரீர உபாதை, சரீரம்னா என்ன? உடல். உபாதைனா நோய். சரீரத்தில் அங்கங்கே நோய் வந்துகிட்டே இருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று ஆரம்பிச்சிடும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக மென்சஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை கோளாறு, யூரினல் ப்ராப்ளம் இதெல்லாம் அவசியம். ராகு தான் அதுக்கெல்லாம் காரணம். தலை, மூளை, வயிறு கண்டிப்பாக இந்த பிரச்சனையை கொடுக்கும் 8ஆம் இடத்துக்கு ராகு வந்தால். மனோவிசாரம், விசாரம்னா கவலை, மனோவியாகுலம், ஏதோ ஒரு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, மனசு தெளிவாக இருக்காது.
என்னத்தை பண்ணாலும் தெளிவாக எதாவது மனசை மாற்றிக்கலாம், அங்கே போகலாம், இங்கே வரலாம், இப்படியெல்லாம் இருந்ததுன்னா மனோவியாகுலம் அதை ஏற்படும். அதே மாதிரியே விஷக்கிருமிகளால் விஷப்பிராணிகளால் பயம். விஷப்பிராணின்னா என்ன? விஷமுள்ள ஜந்துக்கள் எதாக இருந்தாலும் அதனால் பயம் ஏற்படும். பாம்பு, பல்லி, பூரா, தேள் இதெல்லாம் கடிக்கும். அதான் வெளிப்படையாகவே சொல்கிறேன்னே, இந்த மாதிரி அதில்ட்டெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நாய் கடித்தா கூட தான் விஷம், அதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். எட்டில் ராகு இருந்தால். ராஜகோபம், அரசாங்க கோபத்துக்கு ஆளாகிறது. ராஜகோபம்னா என்ன? அரசு கோபம், அரசாங்கத்தை டைரெக்டாக வச்சுக்க முடியாது. அப்போ ஏதாவது அரசாங்கம்னா என்ன? நீதித்துறை, சட்ட ரீதியான பிரச்சனை, இதில் எல்லாம் மாட்டிக்கிறது. ராஜகோபத்துக்கு ஆளாகிறது. அடிக்கடி பிரயாணம். நண்பர்களால் அபகீர்த்தி. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். நண்பர்களால் அபகீர்த்தினா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது. கீர்த்தினா புகழ், அபகீர்த்தினா கெட்ட புகழை பரப்புறது. யாரால்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட உங்களுக்கு முன்னாடி சூப்பராக எல்லாம் பண்ணுவான், என்னென்னுண்டோ எல்லாம் பண்ணிடுவான். அந்த பக்கமே உங்களை மட்டும் தப்பாக பேசுவான். அவனால தான் நான் கேட்டேன், அவனை ஐயோ அவன் இப்படி, அவன் அப்படி, அவனை அவங்க கூட பேசுவேன், நாளைக்கு உங்களோட சென்ட்டு உங்களையே தூஷணை பேசுகிறது. இன்னும் அதனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் நண்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நல்ல நண்பர்களாக வச்சுக்கணும். பொருள் களவு போகும். திருட்டு பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஜாக்கிரதையாக உங்களுடைய எல்லா பொருளையும் பாதுகாத்துக்கணும். நோயின் பாதிப்பு அதிகரிக்கும். மருத்துவ செலவு உண்டாகும். எடுத்த காரியத்தில் தடை உண்டாகும். எது எடுத்தாலும் எதிர்ப்பு. ஏதோ ஒரு காரியம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உடனே முட்டுக்கட்ட போடுறது யாரோ ஒருத்தர், அது அப்படியே நின்று போகும். எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க விட மாட்டாங்க. இதை பண்ணுறேன் அப்படின்னா வேண்டாம், அதனால் என்ன ஆகிடப்போகுது, இப்படியே தான் எல்லா காரியமும் தடை அப்படிங்கிறது ஏற்படும். சொறி, சிரங்கு, கண் சம்பந்தமான நோய், ஸ்கின் ப்ராப்ளம், இதெல்லாம் வரக்கூடிய காலம், ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரயாண செலவு, மருத்துவ செலவு அடிக்கடி ஏற்படும். தீமை உண்டாகக்கூடிய நேரம் தான் நான் சொன்னேன்ல. 8ல் ராகு வந்தால் இந்த கஷ்டங்கள் அனைத்தும் அனுபவித்து தான் ஆகணும். இதுக்கு பரிகாரம் இருக்குது என்னங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேது பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ராகு சரியில்லை, 8ல் வரார், நன்மை இல்லை, எச்சரிக்கையாக இருக்கணும். கேது பகவான் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். எப்படி 8வது இடம் கலத்திரஸ்தானம்னு சொல்லணும், இது குடும்பஸ்தானம், குடும்பத்தில் பிரச்சனை, வாக்கு பேச்சுவார்த்தையில் பிரச்சனை, தனம் பொருளாதாரத்தில் பிரச்சனை. இங்கே கை வைக்கிறார். குடும்ப பிரிவை ஏற்படுத்துவார், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறது. 2ல் கேது வந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். பணத்தட்டுப்பாடு, பணத்தட்டுப்பாடு அவசியம் ஏற்படும். இவ்வளோ நாளாக இருக்குது தட்டுப்பாடுன்னா அன்றைய செலவுகளுக்கு அன்றாட செலவுகளுக்கெல்லாம் வச்சுருப்போம், ஓட்டிப்போம். பெரிய ஒரு செல்வந்தராக இருக்க வேண்டாம், டாம்பிகமாக செலவு பண்ண வேண்டாம். அன்றாட செலவுகளுக்கே பணத்தட்டுப்பாடு கொடுப்பார் கேது. வீண் செலவு, தேவையில்லாத வீண் செலவு வந்துட்டே இருக்கும். ஒன்று போனால் ஒரு காரியம் பண்ணியிருப்பீங்க, அதே காரியத்துக்கு 3 தடவை செலவு வைக்கும், திருப்பி திருப்பி போகும். அலைச்சல், உற்சாகமின்மை, ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஒரு காரியம் இல்லை, உற்சாகமாக ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு ஆர்டர் வந்திருக்கு எடுத்து செய்வோம், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது உற்சாகம் இருக்கா செய்கிறது, என்னத்தை போய் செஞ்சு என்ன பிரயோஜனம், ஒன்றும் வர போகிறதில்ல அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம், அந்த மாதிரி ஒரு நொந்து போகிறது, அதெல்லாம் வரும். தொழில் மாற்றம் அவசியம் உண்டு. இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றங்கள் ஏற்படுமா. உறவினர்கள் உதவி இருக்காது, எவனும் கண்டுக்க மாட்டான், சொந்த பந்துக்கள் கைவிட்டுருவாங்க. புது நண்பர்களை நம்பி ஏமாற வேண்டாம். புதுசாக யாராவது வராங்க, மோசம் போக வேண்டாம்னே போட்டிருக்காரு, மோசம் போயிடும். புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அமையும், அங்கே போகலாம், இங்கே போகலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம். கடைசியில் அவன் எல்லாம் உங்களை வச்சு செஞ்சுன்னு அவங்கள ஜீரோ பண்ணிட்டு போயிடுவான். புது நண்பர்களை நம்பி ஏமாறக்கூடாது இந்த காலகட்டத்தில். இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி அறிவு நல்லா தான் கொடுக்கும். 2ஆம் இடத்துல அதாவது கடகராசியாக இருந்தால் கல்வியில் கை வைக்க மாட்டார், நல்லா படிக்கலாம். இதுதான் கேது பயிற்சி. பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராகுவும் சரியில்லை, கேதுவும் சரியில்லை. கண்டிப்பாக இதுக்கு பரிகாரங்கள் பண்ண வேண்டிய ஒரு ராசியாக தான் இருக்கீங்க. இதில் சரியில்லை, கோசார ரீதியாக இந்த 1.5 வருஷத்துக்கு பயிற்சியார ராகு கேது பயிற்சி சரியில்லை. பட் என்ன பண்ணணும், நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம சொந்த ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் நல்ல நிலையில் இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலையே பண்ண வேண்டாம். டோன்ட் வரி, அதை என்னவோ பண்ணின்னு போகுது அப்படின்ட்டு விட்டுறலாம். சொந்த ஜாதகத்துலேயும் சரியில்லைனால் பரிகாரங்கள் பண்ணணும். எப்படி தெரிஞ்சுப்பீங்க? உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், இந்த பதிவை முழுசாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும், 9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு அவசியம் பார்த்தாகணும். கடகராசி நேயர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து இதில் இருக்கிற பிரச்சனை, இந்த ராகு கேது பயிற்சினால் நமக்கு என்ன பிரச்சனை
அதுபோக இந்த வருஷம் சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே நடக்குது. பார்த்தா எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 2.5 வருஷம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், எது நல்லது பண்ணணும், எது கெட்டது பண்ணணும், இதுக்கு என்ன பரிகாரம், இதெல்லாம் தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி ஒரு நோயின்னு வந்துட்டால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பண்ணி அந்த நோயை குணப்படுத்தணும். அந்த மாதிரி தோஷம்னு ஒன்று வந்துட்டால் அதுக்கு பரிகாரம்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தா தான் தெரியும். அதை பண்ணி அதிலிருந்து வெளியில் வந்துட்டோம்னால் இந்த வரக்கூடிய இந்த 2.5 ஆண்டுகளில் இந்த 4 பயிற்சிகளாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் ஜாதகத்தையும் பார்த்து இந்த ராகுகேது தோஷங்கள் விலகி நீண்ட ஆயுள், நிறை செல்வம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.